வணக்கங்க்கா. வணக்கம்ப்பா. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன்க்கா. வாழ்த்துக்கள்ப்பா. ரொம்ப நன்றிக்கா. அதில் நீங்கள் எனக்கு ஒரு முக்கியமான ரோல் பண்ணி கொடுக்கணுங்க்கா. யார் யாருக்கோ பண்ணித்தரேன், உனக்கு நான் பண்ணித்தர மாட்டேனா? நீ என் தம்பி. ரொம்ப நன்றிக்கா. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கேண்ணே. வாழ்த்துக்கள்ப்பா. ரொம்ப நன்றிண்ணே. அதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணி கொடுக்கணுண்ணே நீங்கள். கண்டிப்பாப்பா. இன்னொரு முக்கியமான விஷயண்ணே. சொல்லுப்பா. இப்போதைக்கு பேமெண்ட் எதுவும் கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் எனக்கு இது ஒரு உதவியாக பண்ணி கொடுக்கணுண்ணே. சின்ன வயசுலேருந்து ஒன்று பார்க்குறேன், இது கூட பண்ணி தர மாட்டேனா? கண்டிப்பாக பண்ணிக்கலாம்ப்பா. ரொம்ப நன்றிண்ணே. நன்றிப்பா. வாமிச்சு போகலாம். வணக்கண்ணா. வணக்கண்ணா. வணக்கம்ப்பா. எந்திரா. ஐயோ அப்பா. அண்ணே நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன். பண்ணுப்பா, நல்லா பண்ணு. என்னடா இப்படி சொல்கிறாப்புல? என்னடா இது மறுபடியுமா? உட்காரு. நீங்கள் ஒரு காமெடி ரோல் பண்ணி கொடுக்கணுண்ணே. இப்போ அதான் பண்ணிகிட்ருக்கேன். விளங்கிடும். அதை நீங்கள் பேமெண்ட் இல்லாமல் பண்ணி கொடுக்கணும். என்னடா? பண்ணித்தரம்பா. ரொம்ப நன்றிண்ணே. அப்போ நாங்கள் கிளம்புறோண்ணே. ஐயா அப்பா, இது சரியாக வருமா? பார்ப்போம். முருகா, படம் நல்லபடியாக வரணும். இன்றைக்கி முதல் நாள் படப்பிடிப்பு. நீ தான் துணையாக இருக்கணும். எண் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து எண் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சி. எண் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். जिस नंबर से आप संपर्क करना चाहते हैं சொல்லி வச்ச மாதிரி எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. எப்படி? நீங்கள் டயல் செய்த எண் இப்போது செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். जिस नंबर से आप संपर्क कर ஆ நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த மச்சி, எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்கடா. என்னடா மச்சி சொல்கிற? வரேன்னு சொன்னாங்க, அப்புறம் பார்த்தா யாருமே வரலடா. அப்போ ஒன்று பண்ணு, நேராக இங்கே வா, பேசிக்கலாம். நம்மளே செய்கிறோம். பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை.
இவங்க எப்பட்றா இங்கே? இவங்க நம்மளை நம்ப வச்சு ஏமாத்தினவங்கடா. இவங்கள முதல்ல வெளில அனுப்புடா. துரோகி நாங்கள் இல்லை. உன் நண்பன் தானே? உனக்கு காப்பு வச்சானா? ரூபா பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. நீ 10,000 ரூபா கொடுத்துருக்குற. இந்த கதையில் நீ தான் டைரக்டர். ஒன்றும் இல்லாதவனும் கூப்பிட்டா போய் நடிக்க முடியாது. ஓகே? பத்தாயிரம் நீ எனக்கு கொடுத்துட்ட. என்னோட வாழ்க்கை பலனை அடைஞ்சிட்டேன். இனிமேல் நீ தான் எனக்கு கடவுள். எப்போ பார்த்தாலும் ஓசியில் நாட்டு கூப்பிட்றான். அந்த பாடி மண்டை அவன் கிடக்குறான். போ. தம்பி கவலைப்படாதீங்க, நமக்கு பணம் தான் முக்கியம். அவன் கிடக்கிற சல்லி பையன். கதிர் பாவங்க, ஏமாத்தாதீங்க. உள்ள போ. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல மச்சி. இப்போ இல்லை, சின்ன வயசுல இருந்து. இந்த உலகத்தில் யார் வேணா என்ன வேணா ஆகலாம், எவ்வளோ பேர் ஆள் வேணா ஆகலாம். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஐயோ ஐயோ. ஆனா நீ எனக்கு கீழே தான் இருக்கணும். சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா, முன்னாடி போய்கிட்டே இருக்கா. நான் என்ன சொம்பையா? தப்பு மச்சி. உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரே அடி அடிக்கணும். அதான்டா இது. இந்த நாளுக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன். டன் டன் டாடான் டாடா சிங் சிங் சக் சிங் சிங் சக். போடுறா பாட்ட. இந்த அடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா மச்சி? எல்லாரையும் நம்பி ஏமாந்தேன். என் நண்பன் உன்னை முழுசாக நம்பினேன். ரொம்ப நன்றி நண்பா. உன்னை மாதிரி ஒரு நண்பனும் சரி, உன்னை மாதிரி ஒரு துரோகியும் சரி, இனி என் வாழ்க்கையில் நான் பார்க்க போகிறதே இல்லை.
குட் பை. பிரவீன், கதிர்னு ஒருத்தர் வெளியே இருப்பாரு, அவரை உள்ள வர சொல்லுங்க. அப்புறம் கதிர், என்ன எதிர்பார்க்குறீங்க? நம்ம படத்தோட மொத்த பட்ஜெட்டு என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டேன். சார், எஸ், இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் பண்ணலாம். தேங்க்யூ சார். மண்டே வாங்க, கலந்து பேசி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். கதிர், நம்ம படத்தோட பேர் என்ன? ஆக்டர்.